ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஜோசப் விஜய் எனும் நான். முதல்வராக பொறுப்பேற்ற விஜய் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்று வருகிறார். 2வது நாளாக சென்னையில் உள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி அலுவலகத்துக்கு சென்றார். IUML MP நவாஸ் கனி உள்ளிட்ட நிர்வாகிகள் அவரை வரவேற்று மேல்தளத்தில் உள்ள கட்சி அலுவலகத்துக்கு அழைத்து சென்றனர். அங்கு பொன்னாடை அணிவித்து IUML தலைவர் காதர் மொய்தீன் வரவேற்றார். தாவேக்கு ஆட்சி அமைக்க ஆதரவளித்ததற்கு IUML நிர்வாகிகளுக்கு விஜய் நன்றி தெரிவித்தார். IUML நிர்வாகிகள் மத்தியில் பேசிய விஜய், இக்கட்டான நேரத்தில் கை கொடுத்தீர்கள், என்னை எப்போதும் நம்பலாம் என்று கூறினார். முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட எப்பவுமே விஜய் கூடவே எந்த விதமான சந்தேகமும் திருப்பி அழுத்தமா சொல்லிக்கிறேன். நாகரிக அரசியலை விஜய் மேற்கொள்வதாகவும் எதிர்க்கட்சிகளுடனான அன்பு பரிமாற்றம் நீடிக்கட்டும் என்றும் காதர் மொய்தீன் கூறினார். He has visited all the office. That is the very good feature, very good nature of a coming CM of Tamil Nadu. பின்னர் வெளியே வந்த விஜய் அவரை காண திரண்டிருந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து கையசைத்தபடி காரில் ஏறிச் சென்றார். அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்திக்கும் முதல்வர் விஜயின் அன்பு பரிமாற்றம் தொடர வேண்டும் என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தலைவர் காதர் மொய்தீன் கூறினார். விஜய் வருகைக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தன்னை எப்போதும் நம்பலாம் என்று விஜய் தெரிவித்ததாக கூறினார். அனைத்து கட்சி அலுவலகத்துக்கு சென்று சில தலைவர்களுடைய இல்லங்களுக்கும் சென்று தனது அன்பை பரிமாறிக்கொண்டிருப்பது தமிழக அரசியலில் வரவேற்கப்பட ஒன்று மட்டுமல்ல, தொடர்ந்து இப்படிப்பட்ட அன்பு பரிமாற்றம் நீடிக்க வேண்டும் என்ற தொடர்பும் எங்கள் ஆசையும் எங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் நம்பலாம், உங்களுடைய கோரிக்கை நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் நம்புகிறோம். முதல்வர் விஜய் வருகைக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விசிக தலைவர் திருமாவளவன் ஆட்சி அமைக்க தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளை அணுகாமல் திமுக கூட்டணி கட்சிகளை விஜய் அணுகியதை வரவேற்று பேசினார். மதசார்பின்மை உயிர்மூச்சு கோட்பாடு என்றும் அவர் கூறினார். பாஜக அங்கம் வகித்த தேசிய ஜனநாயக முன்னணியின் ஆதரவை கோராமல் திமுக அணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளை அவர் அணுகினார், கடிதம் எழுதினார். ஆக அரசமைப்பு சட்டத்தில் செக்குலரிசம் என்பது உயிர்மூச்சு கோட்பாடு. அந்த வகையிலே அவருக்கு நாங்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையை, அதாவது பிரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், அதை அவருக்கு ஒரு பரிசாக வழங்கியிருக்கிறோம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.